வணக்கம் மக்களே. ஸ்பீச் ஆனால் இப்படி இருக்குனையா, மைக் எடுத்து ஒரு நீட்டுறாரு, பேசுகிறான ஸ்பீச்சு சும்மா வெறித்தனமாக இருக்குது அந்த தாத்தா ஸ்பேஸில். அந்த ஸ்பீச்சை நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். பேச விட்றீங்களா? எலெக்ஷன் டைமில் இந்த பஸ்ஸை ஏன் கட் பண்ணேன்? அது யாரு காரணம்? டிராஃபிக் ஆயிடுச்சு. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. டிராஃபிக்காக இருந்தால் லோடு வண்டியா போது எத்தனை பேர் ஓட்டு போடாத இருந்துக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பஸ் மறைச்சிக்கிறாங்க தெரியுமாமா? இது மாதிரி துறவங்களாம் மக்களுக்கு பண்ணல. ஒவ்வொரு பரிசு மறித்து ஒவ்வொரு டைமுக்கு போகாத, ஓட்டு போடாத பண்ணி ஒவ்வொரு ஊர்லையும் தடுத்து எத்தனை ஓட்டை கட் பண்ணிக்கிறார் தெரியுமா? அதுக்கு காரணம் யாரு? அப்போ அந்த அரசியல் யாருக்கிட்ட இருந்துச்சு? உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு. அப்போ அதை தடுப்பு நீ தான் தடுத்துருக்கணும். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எங்கே வேணாலும் போட்டுங்க, அதை பற்றி கவலை இல்லைங்க. உள்ளே போகிறத கூட தயாருங்க. நான் சொந்தமாக நின்று தானே ஜெயிச்சாரு. யாருன்னா சப்போர்ட் பண்ணாங்களா? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னை பேச விட்றீங்களா? சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இருங்க, என்னை பேச விட்றீங்களா? அவருக்கு சப்போர்ட் பண்ணி யாருன்னா நின்னாங்களா? அவர் தனியாக நின்று தான் போராடி தான் இந்த வெற்றியை கொண்டாடினாரு. இது மட்டும் நீங்கள் பாராட்டுங்க. அதே மாதிரி ஒரு ஆள் தமிழ் வேற லெவல் ஸ்பீச்சு தலைவா. கண்டிப்பாக உன்னெல்லாம் பாராட்டே ஆகணும். ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும் அவனுக்கு.